ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரை தமிழன் ரிவ்யூஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு மலை ஏறுறதுனா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஹஸ்பண்டும் ஹீரோயினும் மலை ஏறும் போது எதிர்பாராத விதமா ஹஸ்பண்ட் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க மலை ஏறுறதே விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேற சில அட்வென்ச்சர்ஸான விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஆஸ்திரேலியாவுக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு கார்ல போறாங்க. அப்படி போகும்போது வழியில பெட்ரோல் போடுற பங்க்ல ஒருத்தனை சந்திக்கிறாங்க. அவங்ககிட்ட வழியும் கேட்குறாங்க. ஆனா அவன் வந்துட்டு நான் கூட்டிட்டு போறேங்கிற மாதிரி சொல்றான். ஆனா அவனோட நடவடிக்கை சரியில்லாதனால ஹீரோயின் வந்துட்டு கிளம்பி அவன் சொன்ன வழியில போறாங்க. அப்படி போகும்போது ஒரு இடத்துல கேம்ப் போட்டு அவங்களுக்கு போட்டிங் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படி போட்டிங் அட்வென்ச்சர்ஸ் மாதிரி தண்ணியில போறாங்க. போகும்போது ஒரு இடத்துல தன்னோட உடைகளெல்லாம் கழட்டி காய வச்சுட்டு இவங்க டென்ட் போட்டு படுத்து தூங்குறாங்க. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அதெல்லாம் காணா போயிருக்கு. அவங்களோட செல்போனு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே காணா போயிருக்கு. யார் எடுத்துட்டு போயிருப்பான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க போட்டிங் பண்ணிட்டு முன்னோக்கி போறாங்க. அப்படி போகும்போது தான் அவங்க பெட்ரோல் பங்க்ல பார்த்த அந்த ஆளு அங்க இருப்பான். அவனை பார்த்தாவே கொஞ்சம் வினோதமா நடந்துக்குவான். இருந்தாலும் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து நீங்க தான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது தான் இவங்க வந்து தன்னோட பேகை தேடணும், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பும் போது தான் அவன் விட மாட்டேங்கிறான். அப்பதான் இவங்களுக்கே தெரிய வருது இவன் ஒரு மாதிரி சைக்கோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்களோட பேகு, ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இவன் தான் திருடி வச்சிருக்கான். கையில வேற ஒரு ஆயுதம் வச்சிருக்கான். ஹீரோயினை ஓட சொல்றான். உன்னை நான் கொல்ல போறேன், உன்னை வேட்டையாடி கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்றான். அதே மாதிரி ஹீரோயின் பயந்துட்டு ஓடுறாங்க. ஹீரோயின் போறதுக்கு முன்னாடியே ஒரு இடத்துல நிப்பாங்க. அங்க ஃபுல்லாவே மிஸ்ஸிங் போட்டோ நிறைய இருக்கும். அப்பயே அந்த ரேஞ்சர் சொல்லுவான், இந்த காட்டுக்குள்ள போனீங்கன்னா திருப்பி வர்றது கஷ்டம், அதனால இங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்ல ஹீரோயின் வந்து கேட்காம உள்ள போவாங்க. அப்படி இவங்க உள்ள போய் இந்த சைக்கோ கிட்ட மாட்டிக்கிறாங்க. அப்படி உள்ள போய் மாட்டின பிறகுதான் அவன் வந்து இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆன ஆளுங்களை எல்லாம் கொண்டு கரியாக்கி ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்ப ஹீரோயினையும் அதே மாதிரி தான் பண்ண போறாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். இவங்கிட்ட இருந்து எப்படா தப்பிக்கிறதுன்ட்டு யோசிக்கும் போது ஹீரோயின் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிப்பாங்க. அதாவது ஹீரோயினுக்கு வந்து மலையேற ட்ரைனிங் இருக்கறனால அந்த சைக்கோ கிட்ட நானும் மலை ஏறலாம், அதுக்கப்புறம் நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்றாங்க. அதே மாதிரி அந்த வில்லனும் ஹீரோயின் சொன்ன மாதிரி ஏறுறான். 2 பேரும் ஏறுறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு இடத்துல ஹீரோயின் வந்து அந்த வில்லனை கொண்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த வில்லன் செத்து போயிடுறான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி தப்பிச்சு அந்த ரேஞ்சர் கிட்ட வந்து இந்த மிஸ்ஸிங் ஆனவங்களாம் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், அங்க காட்டுற அப்படின்னு சொல்லி அந்த மிஸ்ஸிங் ஆன ஆளுங்களோட சடலங்களை எல்லாம் ஹீரோயின் வந்து காட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு திருப்பியும் பயணம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதோடயே இந்த படம் முடிஞ்சிருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.